Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, அருமையான படம்பா, அற்புதமா இருந்தது இல்ல? கஜ கஜா, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு டாப் டக்கர் மூவியை நான் பார்த்ததே இல்லையாப்பா. எப்பா எனக்கு ஒரு டவுட்டுப்பா, இந்த ஏலியன் சொல்றாங்களே அது உண்மையிலே இருக்குதா? யாருக்கு தெரிய மாட்டோம். இத்தனை பேர் சொல்றாங்கன்னா அது இருந்து தானே ஆகணும். ஆனா ஒண்ணு, இது வரைக்கும் யாருமே ஏலியன்ஸ பார்த்ததே கிடையாது. ஏலியன்ஸோட படத்தை பார்த்த உடனே என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ரொம்ப சூப்பரான ஐடியா வந்துகிட்டே இருக்குடா. என்ன போஷ், என்ன எங்களுக்கு சொல்லுங்க போஷ். ஏலியன்னா எல்லாருமே பயப்படுவாங்கடா. நான் ஒரு ஏலியனா மாறி இங்க இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளடிக்க போறேன். ஏலியனை பொறுத்த வரைக்கும் தண்டனை கிடையாதுல்ல. இந்த ஐடியாவை வச்சு ஃபுர்ஃபுர் நகரே ஒரு ஆட்ட போறேன்டா. எப்படி இருக்கு என்னோட கிரிமினல் மூளையில வந்துச்சு ஐடியா? பாஸ், இது ரொம்ப நல்ல ஐடியா. ஆமாண்டா. நம்பர் 2, ஜாடாக போற ஏலியன். ஆகா போச்சு. திருட யாராவது போலீஸ கூப்பிடுங்க. போலீஸ். ஐயோமா, நீங்க ஏலியன் மாதிரி இருக்கீங்களே. ஏலியன் சார், இது வரைக்கும் நான் எந்த ரியல் ஏலியனையும் பார்த்ததே கிடையாது. ஐ ரெக்வெஸ்ட் யூ, உங்க கூட நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா? தேங்க்யூ ஏலியன் சார். ஒருவேளை உங்களுக்கு ஃபுர்ஃபுரி நகர்ல ஏதாவது தேவைப்பட்டா உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நானே உங்களுக்கு எல்லாத்தையும் கிஃப்டா ரெடி பண்ணி தரேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு உங்களோட பேர் கூட தெரியலையே, அத சொல்லுங்க. என்ன ஜானா? எங்க ஊர்லயும் ஒரு ஜான் இருக்கா. அவன் திருடிக்கிட்டே இருப்பா. அப்புறம் அவன் என்னென்னமோ சொல்லுவான். அது என்னன்னா, ஐயோமா, ஆமா இதையே தான் சொல்லுவா. கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா இது உனக்கு எப்படி தெரியும்? ஐயோமா ஜான், நீயா இத்தனை நாள் மனுஷங்க கெட்டப்ல இருந்த, இப்ப ஏலியன் கெட்டப் போட ஆரம்பிச்சிட்டியா? உன்னை விட மாட்டேன். நல்லா பத்திரமா பாத்துக்கணும், ஓகேவா? நான் இப்ப போட போறேன். ஐயோ ஜான், நில்ல. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். பயப்படாத. நான் ஒரு ஏலியன் தான். இருந்தாலும் நான் பயப்படுத்துறவெல்லாம் கிடையாது. எங்க பிளானட்ல இருந்து வழி தவறி நான் இங்க வந்துட்டேன். ஒரு இன்ஸ்பெக்டரிடம் பார்த்து ஏதோ டெஸ்ட் பண்ண போறதா சொன்னாரு. நான் பயந்து போய் இங்க ஓடி வந்துட்டேன். ஏதோ சயின்ஸ் கிட்ட கொடுக்க போறேன்லாம் சொல்றாரு. ப்ளீஸ் காப்பாத்துங்க. கவலையை விடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றப்பா. அது சரி, உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு ஜான். ஏய் மோட்டு, அவனை விடாத. நீங்க முதல்ல எங்க வீட்டுக்குள்ள போங்க. படத்துல வர ஹீரோ எப்படி ஏலியனை காப்பாத்தினாரோ, நானும் அந்த மாதிரி ஒரு ஹீரோ தான். மோட்டோ, ஆமா இவர் யாரு? என்னமோ ரொம்ப ரொம்ப வித்தியாசமா தெரியுறாரு. பத்துல இது ஏலியன்டா. இதை இப்போ போலீஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா நான் இதை காப்பாத்தியே தீர்வேன்டா. சிங்கம் சார், ஏலியன் இங்க தான் சார் இருக்கு, உள்ள இருக்கு. ஏய் மோட்டு, கதவை திற. நான் என் கண்ணால பார்த்தேன், அந்த ஜான் இங்கதான் இருக்கா. அட ஜான் அண்ணாச்சி, ஏலியன் கிட்ட ஏகப்பட்ட பவர் இருக்குமே. அதுக்கு ஏதாவது ஒரு பவரை யூஸ் பண்ணி தப்பிச்சு போகலாம்ல நீங்க. என்னோட பவர்ஸ் எல்லாமே அதுல தான் இருக்கு. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணி பார்க்கலாம். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் திரும்ப வந்துடும். தூங்கு கண்டா தூங்கு. ஆராரோ ஆரிராரோ. தூக்கத்தை பத்தி சொல்லல, கோல்ட பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏய் மோட்டு, கதவை தர. ஓ சாரி. சரி வா, இங்க இருந்து வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். போடே. மோட்டு, கதவை தர.
மோட்டு நில்லு. மோட்டு அந்த ஜோனை என்கிட்ட ஒப்படைச்சிரு. இல்ல. மோட்டோ இது சிங்கம் சாரோட சட்டத்து மேல சத்தியம், பாரத தாய் மேல சத்தியம், நில்லுடா. போடா. ஆமா ரைட் சார். எங்க சார்? நிச்சயமா அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கமா தான் போயிருப்பாங்க. மோட்டு, எனக்கு எப்படியாவது உடனடியா கோல்டு வேணும். என்னோட பவர்ஸை திரும்ப வர வச்சுக்கிட்டு என்னோட பிளானட்டுக்கே நான் போயிடுறேன். அது சரி மோட்டு, உன்னால நிறைய கோல்ட கொண்டு வந்து தர முடியுமா? இங்க பாருங்க ஜான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு திரும்பவும் சக்தி கிடைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை இந்த மோட்டோ பண்ணி கொடுப்பா. மோட்டு நில்லு. வேண்டாம்ப்பா, என் தங்கத்தை திருப்பி கொடுத்துரு மோட்டு. கவலைப்படாதீங்க, ஒரு சின்ன வேலைக்காக தான் இதை கொண்டு போயிட்டு இருக்கேன். அந்த வேலை முடிஞ்சதும் கண்டிப்பா திரும்ப கொடுத்துருவேன். மோட்டு என்ன பண்றீங்க மோட்டு சார்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் என்ன தூக்கிட்டு ஓடுங்க. என்ன யாரு தூக்குவாங்க? என் பவர் மொத்தமா காலி ஆயிடுச்சு. இறங்குங்க ஜான் அண்ணாச்சி, நாம மலை மேல வந்தாச்சு. ஜான், நீ சீக்கிரமா உன் எனர்ஜி என்ன எதிர்பார்த்து எடுத்துக்கோயா. அந்த சிங்கம் சார் வேற எப்ப வேணாலும் இங்க வரலாம். மோட்டு, நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி மோட்டு. நீங்க இப்ப போகலாம். என் பவர்ஸ் நான் திரும்ப வர வச்சுக்கிறேன். ஏய், ஐயோமா மோட்டு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னது? அப்ப என்ன நம்ப வச்சு ஏமாத்துனது அந்த ஜான் பையதானா? அந்த திருட்டு ஜானை நான் சும்மா விட மாட்டேன். மோட்டோ மோட்டோ நில்லுடா, டாக்டர் ஜட்கா சாரை கூப்பிடலாம். ஹலோ டாக்டர் ஜட்கா சார், உடனே உங்களோட ஃப்ளைன் காரை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற துருவத்து மலை மேல வந்துருங்க சார். சிங்கம் சார் சாரி, என்னாலதான் அந்த ஜான் பையன் திருடிட்டு தப்பிச்சுட்டா. பத்ரோ, நீ ஏதாவது யோசிச்சு சொல்லட்டா? வயிறு காலியா இருக்கும்போது மூணு வேலை செய்யறது உனக்கு தெரியாதாடா போத்தலோ? ஐடியா, அந்த தண்டனை கட்டான்னு உங்ககிட்ட ஏலியனா வந்து கொள்ளையடிச்சா மோட்டோ. இப்ப நீ என்ன பண்றனா, நீ ஒரு ஏலியனா மாறி அந்த தண்டனை கட்டான் கிட்ட கொள்ளையடி. முதல் முறையா நான் கஷ்டப்படாம அடி வாங்காம என்ன தேடி இவ்வளவு தங்கமோ அந்த மோட்டு கையால வந்திருக்கேன். என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். யாரு மேல இருந்து எப்படி குதிச்சு வந்த? நான் ஒரு ஏலியன். நான் பறந்த போற சக்தி உடையவன். பறந்துகிட்டு இருக்கும் போது என் சக்தி எல்லாம் காலியாய் பொத்துன்னு விழுந்துட்டு. இது எப்படி நடக்க முடியும்? ஏலியன் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா நீ தான் ரெண்டு கடால பார்த்தால பறந்துட்டு இருந்த நான் கீழே பொத்துன்னு விழுந்திருக்கேன். நான் ஒரு ஏலியன். எனக்கு என் பவர்ஸ் திரும்ப கிடைச்சா மட்டும் போதும். நான் ஈஸியா என்னோட கிரகத்துக்கு போய் சேர்ந்துருவேன். அது சரி, உனக்கு பவர் எப்படி கிடைக்கும்? எனக்கு பவர் மனுஷங்க கிட்ட இருந்து தான் கிடைக்கும். உங்க மூணு பேர் கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜியா எடுக்கலாம்னு இருக்கேன். ஆனா உன்னால எப்படி எனர்ஜியை ஏத்திக்க முடியும்? அது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க, மூணு பேர் ஒண்ணா வண்டிக்குள்ள வாங்க. ஏலியன் சார்,
நீங்க எந்த பிளானட்ல இருந்து வந்தவராக இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு நிறைய பவர் கிடைச்சிருக்கும்ல. நீங்க இந்த பவரோட கிளம்பிடுங்க. இன்னும் கொஞ்சோண்டு சார்ஜ் கிடைச்சா நல்லதாக இருக்கும். சிங்கம் சார் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஏலியன் போட்டு பொலந்து எடுக்குது. அதுக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்காக எங்க எனர்ஜியை ஃபுல்லா எடுத்துடுச்சு சார். தண்டனைக்கதான் இப்ப நாங்க தனித்தனியா உங்ககிட்ட இருக்கிற பூரா எனர்ஜியும் எடுக்க போறோம், ஓகேவா? ஏன்னா ஏலியன் அதோட பிளானட்டுக்கு போகணும் இல்லையா, அதுக்காகத்தான். ஆமா, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு புரியலையே. அர்த்தத்தை நான் சொல்லி தரேன்டா. என்ன இதெல்லாம் சீட்டிங்? ஏலியனோட மாஸ்க்கு பின்னாடி மோட்டு. என்ன ஜான், ஏலியன் மாதிரி Dress போடுற உரிமை எல்லாருக்குமே இருக்கு ஜான். யாரு வேணாலும் அந்த Dress போடலாம். நீங்க எல்லாருமே சீட்டர்ஸ். போய் சொல்லி ஏமாத்திட்டீங்க. ஏமாத்தி என்ன பின்னிட்டீங்கல்ல. ஜான், நாங்க உன்னை சீட்டிங் பண்ணல. உன்னை பிடிக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டோம். அவளை வைத்தா இப்ப தெரியுதா நாங்க யாருன்னு? எஸ் ஜான், இப்ப நீ ஜெயிலுக்கு கிளம்பு. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற மிச்ச எனர்ஜியை வச்சு ஜெயில இருக்கிற கல்லை உடைக்கலாம். என்ன சொல்ற? இல்ல வேண்டாம். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.